ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அதுதான் எங்கள் நெல்லிக்காய் மரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் மரத்தை பார்க்க போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நெல்லிக்காய் மரம். எங்கள் வயலில் நாங்கள் வச்சுருக்குறோம், ஒன்று தான் வச்சுருக்குறோம். இது வச்சு 4 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 4 வருஷமாக 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் வந்து மரம் இது செடியே இருந்து மரமாகிறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் காப்பு வச்சுருக்கு. இப்போ தான் நிறைய காப்பு வச்சுருக்கு. அதுவும் ஏதோ நோவு உட்காந்து இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இதுதான் நெல்லிக்காய் பாருங்க. நாங்கள் வந்து ஒரு 4 செடி வச்சோம். 4 செடியில் வந்து 2 செடி தான் பொழைச்சிது. இது வந்து இந்த மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் மரம். இது வந்து இன்னும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வச்சு இதுக்கும் 4 வருஷம் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் தடிம்பலாக அடி வேர் ஆகிருக்கு. இது எப்போ பூ வைக்கும் எப்போ காய் வைக்கணும்னு தெரியல. இப்போ தான் ஓரளவு இப்போ தான் செடி மாதிரி வெளில வந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் அது உயரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்போ வந்து இது காய் வைக்கணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 4 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு. இது கூட செம்பருத்தி பூச்செடி ஒரு 4 வாங்கிட்டு வந்து வச்சோம். அதெல்லாம் இறந்துருச்சு. இது மட்டும்தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்குலாம் வயசாகிடுச்சுனால அவங்களாம் இறந்துட்டாங்க. அவங்க செடியாக இருந்தனால இறந்துட்டாங்க. இது வந்து நெல்லிக்காயோட அடி வேர்லேருந்து மேலே. வேர்லேருந்து நிறைய காய் வச்சுருந்துச்சு. எல்லாம் வந்து கொட்டிருச்சு. ஆடி காற்று அடிக்கவும் எல்லாம் கொட்டிருச்சு. இதை ஓரளவு இருக்காங்க. அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. இப்போ தான் நிறைய பிஞ்சு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொட்டிருச்சு. இது காலையில் சாப்பிட்டோம்னா, அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதெல்லாம் மேலே இருங்க, நல்லா காமிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. செடியில் ஓரளவு மரமாகவும் இருக்குது அப்படி சொல்லி காமிக்கிறேன். இவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்குறோம். என்ட்ரன்ஸில் எதுக்கு வைக்குதுன்னா, நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கோசரம் வைக்கிறது கிடையாது. இது மற்றவங்களும் வர்றவங்க போகிறவங்க எல்லாமே சாப்பிட்ற ஒரு ஐட்டம். இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து மற்றவங்களும் சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு நன்மை நமக்கு. அதனால் எல்லாருமே சாப்பிட்ற பொருள்ன்றதுனால இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கோம். இந்த சைடெலாம் வந்து ஆட்டுக்கு தழை போடுவாங்க இல்லைங்களா, சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த சைடில் வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து தென்னங்கன்று வச்சுருக்கோம். தென்னங்கன்று வச்சதில் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தென்னங்கன்று வச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. ஆனால் வந்து வண்டு வந்து அதிகமாக உட்காது ஃப்ரெண்ட்ஸ். வண்டு வந்து உட்காந்து குருத்தை கடிச்சு விட்டு அது எப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரத்தில் பாருங்கள், குருத்து வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். அது உள்ளார இருக்குது. அது நாங்கள் என்ன பண்ணாலும் போகவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நேரமாக என்னன்னே தெரியல. இதெல்லாம் வந்து வச்சு 3 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது 3 வருஷம் ஆகுது. இது வந்து இது வந்து 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தோம். அது வந்து இறந்துருச்சு. இறந்த வாட்டி அப்புறம் இது கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். அதுவும் வச்சு இங்கே பாருங்கள், வண்டு என்னமா கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னமா கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். தென்னை மட்டை பூரா குருத்தை பூரா அப்படியே கடிச்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு யாராச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.